நமக்காக சொந்தக்காரன் கூட வைராக்கியம் பாராட்ட மாட்டேங்கிறான். ஆமாவே இல்லைங்களா? நம்ம பக்கத்தில் நின்று நமக்காக வழக்காடுறதுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட இல்லை. ஆனா பரிசுத்தமுள்ள மகத்துவமான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், நீயும் நானும் முழங்கால ஊன்றி கண்களில் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து, நான் உங்களை தாப்பா நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு கூப்பிட்டா அவர் வைராக்கியமாய் இறங்கி விடுகிறவர். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் சீயோன் மேல ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை பார்த்துருக்கிறீங்களா? சாதாரண கோழியே இருக்கட்டுங்க, கோழி பக்கத்தில் 4-5 குஞ்சு சுத்துது, கோழி குஞ்சுங்க. நீ போய் 2 கோழி குஞ்சு சும்மா தூக்கிட்டு வாவேன், விட்டுருமா? அது என்ன பண்ணும்? நீங்களா கீழே போட்டுட்டு துண்டக்கான துணியக்காரன் போடுற வரைக்கும், அது கண்ணை விட்டு நீங்க மறையிற வரைக்கும் உங்களை விடாது. ஆமாவா இல்லைங்களா? கோழி பெரிய உயரத்துலாம் பறக்க முடியாது. ஆனா பருந்து வந்துருச்சுன்னா தன்னால் எவ்வளவு உயர்ந்து பறக்க முடியுமோ அந்த ஆக்ரோஷத்தோட தன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு அந்த பட்சி, அந்த பறவை பயங்கரமா போராடும். ஆண்டு சொல்றார், பறந்து காக்கிற பட்சி போல நான் உன் மேல ஆதரவா இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜனங்களுடைய மேன்மைங்க அது. தேவ சமூகத்தில் முழங்கால் ஊன்றி விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய உண்மையில் வருங்க. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, எபிரேயர் 2:18 வாசிங்களேன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நாம நெருக்கப்படும் பொழுது, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க உடைக்கப்பட்டு சோர்ந்து போகும் பொழுது தேவன் அருகில வருகிறார். எதுக்கு வராரா? எதுக்குங்க வராரு? உதவி செய்வதற்கு. நீ சில பாவத்தை விட முடியாம நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது, உன்னால ஜெபிக்க முடியாத சில தடைகள் உன்னோடு போராடும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வதற்கு அவர் உன் அருகிலே வருகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல தெய்வங்க. நம்மளை ஒரு நாள் மறக்கிறவரே இல்ல, ஒரு நாள் கைவிடுகிறவரும் அல்ல. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவார். ஏன் தெரியுங்களா? ஜெபம்னா முதல்ல என்னங்க? ஜெபம்னா என்னது? நான் சிம்பிளா சொல்லட்டுங்களா? ஒரு தகப்பனுடைய தோள் மேல முழு நம்பிக்கையோட ஒரு பிள்ளை சாய்ந்து கொள்வது போன்றது ஜெபம். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஒரு தகப்பன் தோல்ல பிள்ளை எல்லாத்தையும் மறந்துட்டு, எனக்கு எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோட பிள்ளை அப்பா தோல்ல சாயுது பார்த்தீங்களா? அது போன்றது ஜெபம். ஜெபங்கிறது எனக்கு உங்களை விட்டா யார் இல்லை ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டா வேற உறவு இல்லை, என் பிரச்சனையை சொல்லுவதற்கு உங்களை விட்டா எனக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒரு நன்மை செய்வதற்கு உங்களை விட்டா யாரும் இல்லை, கீழே விழுந்து கிடக்க என்ன தூக்கி விடுவதற்கு உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நான் முழு நம்பிக்கையோடு உங்க மேல சாஞ்சிக்கிறப்பா. அதுக்கு பேர் தாங்க ஜெபம். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவுகிறார். ஆதாம் பாவம் செய்துட்டான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நிர்வாணம் ஆயிட்டதுனால அத்தி இலை எடுத்து இடுப்புலையும் மேலையும் கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனா என்ன கேட்டாரு? ஆதாமே நீ எங்க இருக்கிற? அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆதாம் ஒளிஞ்சிருக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஏன்னா ஆதாமே நீ பாவம் செஞ்சது உண்மைதான், எனக்கு தெரியும். ஆனா நான் கூட எதிர்பார்க்க என்ன தெரியுமா? நான் விழுந்துட்டேன், நீ ஓடி போய் ஒளிகிறது இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் மரத்து பின்னாடி இல்லப்பா, என் பாதத்துல விழுந்து ஆண்டவரே நான் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்துட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நீ என் பாதத்துல விழணும். ஆதாமே நீ எங்க இருக்கிற? இருக்கக்கூடாத இடத்துல கிடக்கிற, நீ என் முன்னாடி வந்துரு, நான் உன்னை தூக்கிவிட ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் அதை தாங்க விரும்புறாரு. நம்ம தோற்று போனாலுமே அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் பாதத்தில் வந்துட்டு ஆண்டவரே என்னால் இதை மேற்கொள்ள முடியலப்பா, என்னால் இந்த பிரச்சனையை சரிப்படுத்த முடியும், நான் சோர்ந்து போயிட்டேன். சில நேரங்களில் நம்மால சரிப்படுத்த முடியாத சில சுவாபம் நமக்குள்ள இருக்கும், நம்மால விட முடியாத சில பாவம் நமக்குள்ள இருக்கும், சரிப்படுத்த முடியாத நம்ம சிந்தை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ கெட்டவன், நீ மோசமானவன், உன் சுவாபம் சரியில்லை, என் முன்னாடி வராத அப்படின்னு துரத்துகிற தெய்வம் அல்ல. என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ நம்பிக்கையோட எசப்பா நான் உங்க நம்புறப்பா, என் சுவாபம் இந்த சுவாபத்தினாலதான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை,
என் சுவாபத்தினால தான் என் சாட்சி எனக்கு இல்லை, என் சுவாபத்தினால தான் என்னால் சந்தோஷமா வாழ முடியல. நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னால் இந்த சுவாபத்தை சரிப்படுத்த முடியல. என் சாட்சியில வாழ்க்கையை கேள், இன்னும் ஊக்கமா ஜெபிக்கணும்னு கேளு. நீ எதிலெல்லாம் தோற்று போயிருக்கிறோ அதெல்லாம் சொல்லி கேளு. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்துட்டா தேவன் உதவி செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயந்து தான் தகப்பன் தோல்ல நம்பிக்கையோட சாஞ்சிருச்சுன்னா அந்த தகப்பன் என்ன செய்வாரு? தோல்ல அப்படியே பிள்ளையை தட்டி கொடுத்து, பயப்படாத ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பிள்ளைங்க தூக்கத்தில் பயந்து எழும்பும். உட்காந்து கிளாஸ் எடுத்துருப்பீங்களா? பயம் என்றால் என்ன, ஏன் நீ பயப்பட்டாய் அப்படியே குழந்தை கேட்போம். அள்ளி தோல்ல போட்டு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த குழந்தை வீர்னது தகப்பன் தோல் அப்படி சாஞ்ச உடனே, தகப்பன் தோல்ல தட்ட ஆரம்பிச்ச உடனே அது அழுகு கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி? எதையோ பார்த்து பயந்த பிள்ளை அப்பா தோலுக்கு வந்த உடனே அது ஒன்று புரிஞ்சுக்கிச்சு, நான் இருக்கிற இடம் எங்க? எங்க அப்பா தோல். எங்க அப்பா தோல்ல இருக்கிற என்ன ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தாங்க ஜெபம்.